வணக்கம். நம்ம வாழ்க்கையில தனிமைன்றது நம்மள எந்த விதத்துல பாதிக்குது? அது நல்லதா? கெட்டதா? அது நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. அது நாங்க எப்படி பயன்படுத்திக்க போறோம்ங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. பிரெஞ்சு பிலாசபர் பெஸ்கல் சொல்றாரு, "மனித இனத்தோட ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்குமே காரணம், யாராலுமே அவங்கள ஒரு 15 நிமிஷம் கூட ஒரு தனிமையான சூழல்ல அவங்கள வச்சுக்கொள்ள முடியாதது தான் காரணம்னு" சொல்லி அவர் சொல்றாரு. அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நாங்க தனிமைங்கிற ஒரு விஷயத்த நாங்க விரும்புறோமா? பெரும்பாலும் இன்னைக்கு தனிமைங்கிற ஒரு விஷயத்த நாங்க தனியா இருக்க போறேன். எனக்கு கொஞ்சம் நான் தனியா இருந்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னதுக்கு என்ன? நாங்க அதோட அர்த்தத்தையே நாங்க இன்னைக்கு ஒரு விதத்துல நாங்க மாத்தி வச்சிருக்கோம்னு கூட நாங்க சொல்லலாம். நம்ம ஒரு ஒரு கூட்டத்துக்கு மத்தியில இருக்கிறதுக்கு என்ன? இல்லாட்டி ஒரு தனிமையான சூழல்ல இருக்கிறதுக்கு என்ன? இந்த 2 இடத்துலயும் நாங்க தனிமையா உணரும்போது, நாங்க நடந்துக்கிற விதமே அங்க வேறையா தான் இருக்குது. முதலாவது நாங்க ஒரு ஃபோன் பார்ப்போம். இல்லாட்டி ரீல்ஸ் பார்ப்போம். சோசியல் மீடியாவுக்கு போவோம். இல்லாட்டி டிவி பார்ப்போம். இந்த மாதிரியான செயல்ல நாங்க ஈடுபடுறத தான் நாங்க அதிகமா அங்க பண்றோம். அப்ப அப்படி இருக்கும்போது, நாங்க அங்க தனிமைங்கிற ஒரு விஷயத்தையே நாங்க தேர்ந்தெடுக்கல. முதலாவது தனிமைங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? தனிமைங்கிறது நாங்க எங்களோட இருக்கிறது. சுத்தி இருக்கிற எல்லாத்துல இருந்து ஓரளவுக்கு நாங்க விடுபட்டு, எங்களோட சுயத்தோட நாங்க அந்த நேரத்த ஒதுக்கி இருக்கிறது தான். அது என்னங்கிறத, அது எந்த விதத்துல நமக்கு உதவி செய்யுது? இதுக்கான அவசியம் என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம். இப்போ இன்னைக்கு இந்த காலத்த பொறுத்தவரைக்கும், நாங்க அந்த தனிமையில இருக்கும்போது, நாங்க பயன்படுத்துற ஃபோனா இருக்கட்டும், நம்ம சோசியல் மீடியா இருக்கட்டும், இந்த இன்டர்நெட்டா இருக்கட்டும், இதெல்லாமே உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் இந்த தனிமைய போக்குறதுக்கு ஆகன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு அதெல்லாமே ஒரு மறைமுகமான ஒரு காரணமா இருக்குது. நமக்கு இன்னைக்கு ஒரு போர்டம், ஒரு சலிப்புத்தன்மை அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு வராத அளவுக்கு நம்மள ஆக்கிக்கிட்டோம். நம்ம முதலாவது நம்ம தனிமையா இருக்கும்போது நமக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி நம்ம நம்ம சொல்லி சொன்ன காலங்கள் இருக்குது. இன்னைக்கு அந்த போர்டோம்ங்கிறதுக்கான சொல்றதுக்கான அவசியமே இல்லாத அளவுக்கு இந்த சோசியல் மீடியாவும், இந்த டிவி இது எல்லாமே நம்மள இந்த ஃபோனோட பயன்பாடு எல்லாமே நம்மள ஆக்கிரமிச்சிருச்சுன்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவு தூரத்துக்கு நம்மள ஐசோலேட் பண்ணிக்கிட்டோம். தனிமைப்படுத்திக்கிட்டோம். அந்த ஐசோலேஷன்ங்கிறது ரொம்ப நல்லது. ஆனா நாங்க எங்களோடையும் இருக்கிறதில்ல. அதே நேரம் மத்தவங்களோடையும் இருக்கிறதில்ல. மத்தவங்களோட பேசுறதும் கிடையாது. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி வேற வேற விஷயங்கள்ல நாங்க ஈடுபடுறோம். இப்ப இந்த சோசியல் மீடியாவும், இந்த டிவி, இந்த ஃபோன், இந்த இன்டர்நெட் இதோட பயன்பாடுங்கிறது நான் தவறுன்னு சொல்லி சொல்ல வரல. ஆனா இது எல்லாமே நாங்க எதுக்காக பயன்படுத்துறோம்? நாங்கள் பயன்படுத்த போற அந்த நேரங்கள்ல இத நாங்க ஏன் அந்த நேரத்துல நாங்க பயன்படுத்துறோம்? அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும்னு சொல்லி நான் சொல்ல வரேன். இப்போ ஒருத்தர் அன்னைக்கு அவரோட வேலைகள் நேரத்த தவிர்த்து, மத்த எல்லா நேரத்திலயுமே முழுக்க முழுக்க அவர் சோசியல் மீடியால இருக்கிறதும், படம் பார்க்கிறதோ, இல்லாட்டி YouTubeல டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி வேற 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 சோசியல் மீடியாக்குள்ளயே வேற வேற விஷயங்கள்ல அவர் ஈடுபடுறதா இருக்கட்டும், ரீல்ஸ் பார்க்கிறதா இருக்கட்டும். இப்படி எதுவா இருந்தாலும் அந்த நாள் முழுக்க அவருக்கு அதோடயே போகும்போது அவரால அவருக்குன்னு ஒரு நேரத்த உண்மையில அவர் ஒதுக்கிக்கலன்னு தான் அங்க அர்த்தம். அவருக்கு தான் என்ன செய்றேன் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு ஒரு விழிப்புணர்வும் அவருக்கு இருக்காது. அந்த அவேர்னஸ்ங்கிறது அவரு தான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிற அந்த அவேர்னஸே இல்லாம அங்க செயல்பட்டு கொண்டிருப்பாரு. இது அவரோட அந்த நாளையும் பாதிக்குது, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாதிக்குது. தான் யாரு? தனக்கு இருக்கிற கடமைகள் என்ன? தான் என்ன பண்ணணும்? தன்னோட வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்க எப்படி போறது? அப்படிங்கிற எந்த விதமான ஒரு க்ளூவும் கிடைக்காத அளவுக்கு இது எல்லாமே நம்மள ஒரு கட்டி போட்டு வச்சுருது. இது எல்லாத்துக்கும் மேல நாங்க பிற மனிதர்களோட பழகுறதோ, பேசுறதோ இதக்கூட நாங்க ஒரு விதத்துல நாங்க தவிர்க்க ஆரம்பிச்சுட்டோம். இப்ப யாருமே இன்னொருத்தரோட பேசுறதுங்கிறதே ஒரு அவசியமில்லாத ஒரு விஷயமா இன்னைக்கு ஆக்கிக்கிட்டு வரோம். ஒரு காலத்துல நாங்க இன்னொருத்தரோட பேசுறதுங்கிறது அவசியம் இல்ல. அது தவறுங்கிற அளவுக்கு ஒரு காலத்துல அது ஆனாலும் ஆகிரும். ஏன்னா, இன்னைக்கே நம்மளோட பிள்ளைகள் எல்லார்ட்டயுமே சொல்லி வளர்க்கிறதுன்னு கேட்டா, "நீ யார்ட்டயும் பேசாத. நீ எங்க போனாலும்
ஒரு அந்நியமான ஒரு மனிதர்களோட யார்ட்டயும் ஸ்ட்ரேஞ்சரோட யார்ட்டயும் பேசாத, பழகாத அப்படின்னு சொல்லி தான் நாங்க ஒவ்வொருத்தர்ட்டயும் நாங்க வளர்க்குறோம். நம்மள ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறோம். இப்படி இது அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து எங்கேயுமே நாங்க இன்னொருத்தரோட பேசுறது கிடையாது. நம்மளோட அன்றாடங்கள்ல நம்ம சின்ன குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு செல்ஃபோனோட இருக்கிறத தான் நாங்க இன்னைக்கு பழக்கப்படுத்திக்கிட்டு வாரோம். அப்புறம் அப்ப அப்படி இருக்கும்போது, யாருக்குமே வந்து இன்னொருத்தரோட பேசுறதோ, இல்லாட்டி இன்னொருத்தரோட பழகுறதோ, இல்லாட்டி தன்ன வந்து டெவலப் பண்றது, தன்னோட விஷயங்கள வந்து சொந்த விஷயங்கள வந்து மாற்றி அமைச்சுக் கொள்றதோ, இல்லாட்டி தன்னை உயர்த்திக் கொள்ற விஷயங்கள்ல ஈடுபடுறதோ, இது எதுவுமே வந்து செயல்பட முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஆயிட்டு ஆயிட்டு வந்துருச்சு. இப்போ இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்க, இந்த தனிமைங்கிறது வந்து எந்த அளவு தூரத்துக்கு நமக்கு அவசியம்? அத நாங்க எப்படி பயன்படுத்தலாம்? ஏன் நாங்க தனியா இருக்கணுங்கிறதுக்கான காரணத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தனியா இருக்கிறதுங்கிறது வந்து நம்மளோட நம்ம இருக்கிறது. அதாவது நம்ம செயல்படுற ஒவ்வொரு காரியங்கள், நமக்கான கடமைகள், இது எல்லாத்தையுமே தாண்டி நமக்குன்னு ஒரு நேரத்த ஒதுக்கி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறது. அ மார்கஸ் அலிசியஸ் சொல்லுவாரு, "வென் யூ சீக் ஃபார் த ட்ராங்குலிட்டி டூ லெஸ்ன்னு" சொல்லி. அதாவது நாங்க ஒரு அமைதிய நாங்க நாடும்போது, அந்த நேரத்துல நீங்க குறைவா செயல்படுங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. நாங்க இன்னைக்கு தனிமைன்னு நாடுற நேரம் வந்து நம்ம மனசுக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் ஓடிட்டு இருக்குது. இத பண்ணணும், அத பண்ணணும், அந்த படத்த பார்க்கணும், இந்த விஷயத்த செய்யணும், இங்க போணும், அங்க போணும். இப்படி எத்தனையோ விஷயங்கள வந்து நம்மளோட மனசு வந்து ஐடியாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து ஒரு நம்மளோட நமக்கான நேரத்த வந்து ஒதுக்க முடியாத அளவுக்கு, நமக்கு எதுவுமே நேரமே இல்லங்கிற அளவுக்கு, இதெல்லாம் செய்றதுக்கு உனக்கு நேரமே இல்ல. நீ நெறைய விஷயங்களுக்காக நீ ஓடியாகணும். வேற வேற விஷயங்கள்ல நீ உன்ன ஈடுபடுத்திக்கோங்கிற மாரியே தான் இந்த மனசுங்கிறது நம்மள வந்து ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இது எல்லாமே தவிர்த்து, நம்ம ஒரு நேரத்துல ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஒரு அறையிலயோ, ஒரு இடத்துலயோ நாங்க தனிமையா இருக்கும்போது, எங்க மனச நாங்க தனிமைப்படுத்தி, எங்களோட எல்லா விஷயத்துலருந்து தனிமைப்படுத்தி நாங்க இருக்கும்போது, அந்த அமைதிய நாங்க உணர்றதுங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. இந்த தனிமைங்கிறது ஏன் நமக்கு தேவைப்படுதுன்னா, நம்மள நாங்களே புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு நேரம்னு ஒண்ணு தேவைப்படுது. யாரையாவது நம்ம காயப்படுத்தியிருப்போம். நம்ம யாரோடையாவது பேசியிருப்போம். நாங்க ஒருத்தருக்கு சாரி சொல்லாம போயிருந்திருப்போம். ஒருத்தருக்கு தேங்க் யூ சொல்லாம போயிருந்திருப்போம். நன்றி சொல்லாம போயிருந்திருப்போம். மன்னிப்பு கேட்க முடியாத தருணங்கள் இருந்திருக்கும். இதெல்லாமே நாங்க உணராம இருந்துட்டுருப்போம். நம்மளோட குணநலன்கள வந்து சீர்தூக்கி பார்க்காம நம்ம இருந்துட்டுருப்போம். எங்களோட குணநலன்கள்ல வந்து எந்த அளவு தூரத்துக்கு நாங்க உயர்ந்திருக்கோம். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து நமக்கு நேரம் இல்லாம இருக்கு. ஆனா இந்த தனிமைங்கிறது வந்து இதெல்லாமே நாங்க தனிமையா இருக்கும்போது, இத நம்மள நாங்களே அனலைஸ் பண்ணிக் கொள்றதுக்கு, நம்மளோட குணநலன்கள சீர்தூக்கி பார்க்கறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இது உதவுது. அதே நேரம் வந்து நம்ம நம்ம அடுத்து என்ன செய்யலாம்? அடுத்து நம்ம வந்து எப்படி நம்மளோட செயல்பாடுகள் நாளைக்கு எப்படி இருக்கணும்? அ அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்கணும்? இப்படியான ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம நகர்ந்து கொண்டு போறதுக்கு, இது ஒரு ஊக்கியா வந்து செயல்படுது. நம்ம எடுத்துக்கிற அந்த ரிலாக்சேஷன், அந்த கொஞ்ச நேரம் அந்த டைம்ங்கிறது வந்து, நம்மள அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்திக்கிறதுக்கு அது உதவி செய்யுது. அதே நேரம் வந்து ஒரு புதிய திட்டங்கள, ஒரு கிரியேட்டிவிட்டிய, ஒரு கவிதை எழுதுறதா இருக்கட்டும், ஒரு கதை எழுதுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு படைப்ப உருவாக்குறதா இருக்கட்டும், ஒரு சினிமாவோ எதுவாகவும் இருக்கட்டும். இல்லாட்டி நம்ம ஒரு வேலை செய்ய போற ஒரு தளத்துல ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலும், நாங்க வந்து ஒரு டீமா வொர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். அதே நேரம் வந்து நமக்கு ஒரு ஒரு ஐடியாவ எக்ஸிக்யூட் பண்றதா இருந்தா, நம்ம தனியா போய் இருந்து, நமக்கான ஐடியாஸ தேடி எடுக்கும்போது, நம்ம அத டீமா இணைஞ்சு நம்ம தனியா இருக்கும்போது கிடைச்ச அந்த ஐடியாஸ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கூட, இந்த தனிமைங்கிறது அங்க உதவுது. இப்படி பல விதங்கள்ல அந்த தனிமைங்கிறது ஒரு நமக்கான ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. நம்மள ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. இப்ப நம்ம ஏதோ ஒரு விதத்துல நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஹேங் ஆகியிருக்கும்போது, நம்ம ரிஃப்ரெஷ் பட்டன் அமுக்குறது இல்லையா? ஒரு 10, 15 தடவ. அதே மாரி வந்து நாங்க எங்கள நாங்களே ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு இந்த தனிமைங்கிறது அவசியப்படுது. இந்த நேரத்துல ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். நம்மள அமைதியா இருக்கிறதுக்கு நம்மள முயற்சி பண்ணலாம். மெடிடேஷன்னு சொல்லப் போனா கூட, அது எப்படி செய்றதுங்கிறத வந்து நம்ம கத்துக்கலாம். அது சம்மந்தமா நம்ம ரிசர்ச் பண்ணலாம். இப்ப நான் மெடிடேஷன் எப்படிங்கிறத எப்படி செய்யலாம்? அத எப்படி
அத அணுகலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படைய பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட அந்த வீடியோ வந்து நான் இன்ஃபோ கார்ட்லயும், கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் போட்டுர்றேன். அத பார்க்காதவங்க யாரா இருந்தா அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ இந்த மெடிடேஷன்ங்கிறது கூட நமக்கு வந்து தனிமையோட இருக்கிற நேரத்தில கூட அந்த இடத்துல நமக்கு அவசியப்படுது. ஏன்னா எங்கள நாங்க அங்க அமைதிப்படுத்திக்கும்போது வந்து, நாங்க ஒரு வெளியில சுத்தி நடக்கிற விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்மள ஒதுக்கியிருந்து நம்மள பார்க்கும்போது, சுத்தி நடக்கிற விஷயங்கள நம்ம கவனிக்கிறதுக்குமே வந்து அங்க உதவி செய்யுது. நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க எப்படி நடந்துக்கிறாங்க? இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள் வந்து அங்க எப்படி செயல்படுது? நம்ம அமைதியா இருக்கும்போது வந்து இந்த அமைதிக்கு அடுத்த ஒரு படிநிலையா இருக்கிற ஒரு சப்தம்னு ஒண்ணு இருக்கும். அந்த சப்தம்ங்கிறது என்னன்னு கேட்டா, அது ரொம்ப இரைச்சல் தன்மையோட இருக்காது. அந்த சப்தம் எப்படி இருக்கும்னா, அது நம்மள கவனிக்க வைக்கும். நமக்கு ஏதோ ஒரு பாடத்த வந்து புகட்டுற மாதிரி இருக்கும். ஒரு குருவி கத்துற சத்தமா இருக்கட்டும், ஒரு மரங்கள் அசையிற சத்தமா இருக்கட்டும், நம்மள சுத்தி மத்தவங்க பேசுற விதங்களா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து, இந்த உலகத்த அப்சர்வ் பண்ணி, நாங்க கத்துக்கிறதுக்கு அது அந்த அமைதிங்கிறது வந்து அந்த இடத்துல உதவுது. அப்ப அந்த அமைதிங்கிறது ஒண்ணுமே நம்ம கவனிக்காம வெறும் கண்ண மூடி பேசாம இருக்கிறதுங்கிறது மட்டும் கிடையாது. நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள கவனிக்கிறதுக்கு, நம்மள ஒரு 3 பெர்சனா இருந்து நம்மள நம்மளே பார்த்துக்கிறதுக்கு அந்த இடத்துல உதவுது. இந்த தனிமை என்ற வஸ்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்குது. இத நாங்க எப்படி பயன்படுத்திக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப கண்டிப்பா தேவ. ஏன்னா நாங்க படைக்கப்படும்போது, தனிமை என்றதோட சேர்த்து எங்களுக்கான ஒரு ஃப்ரீ வில், ஒரு சுதந்திரத்தோட சேர்த்து நம்ம படைக்கப்பட்டுட்டோம். அந்த சுதந்திரத்த நாங்க எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவுன்றது நமக்கு கிடைச்சுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. எக்கார்ட் டால் சொல்லுவாரு, அவேர்னஸோட இருக்கிறவங்களோட நாங்க ஆர்க்யூ பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதோட அடுத்த படிநிலை எப்படின்னா, நம்ம அவேர்னஸோட இருக்கும்போது நம்ம அன்வான்டடான தேவையற்ற விஷயங்கள நம்ம ஈர்க்கவோ, அது சார்ந்து நாங்கள் அதிகமா பேசவோ, அந்த மாரி விஷயங்கள நாங்க ஈர்த்து நம்ம அதோட இருந்து நாங்க வாழ மாட்டோம். அப்ப நமக்கு எது தேவையோ, அந் அந்தந்த நேரத்துக்கு எதெல்லாம் தேவையோ அத மட்டுமே செஞ்சு, அத மட்டுமே பேசி, நம்ம வந்து இந்த வாழ்க்கையில எப்பவுமே அந்த உயர்ந்த நிலைய மட்டுமே அடையணும் அப்படிங்கிற ஒரு வழியிலே நாங்க போய் கொண்டிருப்போம். இப்ப அப்படி இருக்கும்போது, நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த சுதந்திரம், இந்த ஃப்ரீ வில் இத வந்து நாங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களோட தேர்வா இருக்கட்டும். நன்றி.